So now we will see what are the types of RNA. RNA oda types என்னென்ன அப்படிங்கிறது we are going to see. That is, first we will be having ribosomal RNA. One second. So ribosomal RNA அப்படின்னா என்னன்னா we are going to see. That is, ribosomal RNA, it is the most stable RNA. அண்ட் நம்மளோட ஆர்என்ஏலேயே 80% மோஸ்ட் ஸ்டேபிளாகவும் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைபோசோம், 70s ரைபோசோம், 80s ரைபோசோம், அதெல்லாம் படிச்சிங்கல்ல. ஸோ ரைபோசோம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன். ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் அப்படிங்கிறது ஸோ சிந்தசைஸ் அக்கர்ஸ் இன் நியூக்ளியஸ். அதோட சிந்தசிஸ் எங்கே நடக்கும்னா நியூக்ளியஸில் நடக்கும். இட் ஃபார்ம் சப்யூனிட் விச் அசம்பிள்ஸ் இன் சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து ஒரு சப்யூனிட்டை ஃபார்ம் பண்ணும். அதாவது 70s 80sக்கு 30s 40s அப்படிங்கிற சப்யூனிட் இருக்கும்ல, அந்த சப்யூனிட்லாம் இது வந்து ஃபார்ம் ஆகும். பட் இட் இஸ் கோயிங் டு அசம்பிள் இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசமில் வந்து தான் என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு கெட் அசம்பிள்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஆர்என்ஏக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது. ஸோ ரைபோசோம் அப்படிங்கிறது என்னென்னா ரைபோ நியூக்ளியோ ப்ரோட்டீன் மீன்ஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் RNA and it is made up of protein. Ribonucleona ribonucleic acid, that is RNA it is present and protein also it is present. ரெண்டுமே இருக்கிறது. அந்த RNAல எந்த டைப் ஆஃப் RNA நம்மளுக்கு ரைபோசோமில் இருக்குன்னா ரைபோசோமல் RNA. ரைபோசோமில் இருக்கிற RNAக்கு பேர் ரைபோசோமல் RNA. It is most stable and majority of the RNA that is found, that is this one. Synthesis occurs in nucleus. நியூக்ளியஸில் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இட் ஃபார்ம் சப்யூனிட்ஸ் விச் அசம்பிள் இன் சைட்டோபிளாசம். ஸோ இது வந்து சப்யூனிட் வந்து ஃபார்ம் பண்ணும், அது வந்து சைட்டோபிளாசமில் போய் அசம்பிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். So now ribosomal subunit that assembles during protein synthesis. So protein synthesis அப்போ என்ன ஆகும்னா ribosomal subunit will be assembled using magnesium. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு 2 சப்யூனிட் இருக்கும். ஒன்று வந்து லார்ஜ் சப்யூனிட், இன்னொன்று வந்து ஸ்மால் சப்யூனிட். இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 30 40 50 60 70 80. So 30s and 50s will come together to form 70s ribosome. 40s and 60s will come together to form 80s ribosome. So this is large subunit, this is small subunit. ஸோ இந்த ஒன்றுமே என்னென்னா சப்யூனிட். அதில் நம்மளுக்கு ஆர்என்ஏவும் ப்ரோட்டீனும் இருக்கும், இதில் ஆர்என்ஏவும் ப்ரோட்டீனும் இருக்கும். அந்த ஆர்என்ஏ தான் தட் இஸ் ரைபோசோமல் ஆர்என்ஏ. தட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். இந்த ரைபோசோமை ஹோல்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சரல் ரோலும் அதுக்கு இருக்கும். நியூக்ளியஸில் சப்யூனிட்டை வந்து சேர்ந்துக்கும், சப்யூனிட் வந்து அசம்பிள் ஆகும். தட் ஒன் we can see. அந்த ஆர்ஆர்என்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்து சப்ஆர்என்ஏ ரெண்டும் சேர்ந்து ரைபோசோம் வந்து அசம்பிள் ஆகும். ஸோ தட் இஸ் அபவுட் ரைபோசோமல் ஆர்என்ஏ. Transfer RNA நம்ம செப்பரேட்டாக டீட்டெயிலாகவே படிப்போம். We will see again. That is, it brings amino acid to site of protein synthesis. ஸோ எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணணுமோ அதுக்கு நம்மளுக்கு அமினோ ஆசிடை வந்து கொண்டு வரும். நம்மளுக்கு தெரியும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்கும், அமினோ ஆசிட்லாம் சேர்ந்துச்சுன்னா தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அப்போ இந்த mRNAல என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் GAG அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். எப்பயுமே இந்த மூணு நியூக்ளியோடைடுக்கு ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். ஸோ இந்த 3 நியூக்ளியோடைடு சேர்ந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஒன் கோடான் தட் கோட்ஸ் ஃபார் ஒன் அமினோ ஆசிட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வில் பி ஹேவிங் AUC. இந்த மூணுக்கும் என்ன இருக்குன்னா வில் பி ஹேவிங் ஒன் அமினோ ஆசிட். இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிளே படிப்போம். ஸோ அந்த டேபிளில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க, என்னென்ன கோடுக்கு, அதாவது என்னென்ன காம்பினேஷனுக்கு என்னென்ன அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் we will see later. ஸோ அப்போ இந்த கோடுக்கு it will be going to give this amino acid. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது ட்ரூ கிடையாது. ஸோ தட் இஸ் இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் கிளைசின். இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கோட் ஃபார் அலனின். இந்த மாதிரி வந்து அது இது பண்ணும். ஸோ ரீட்ஸ் ஆர் ரெக்கக்னைசஸ் கோடான் mRNA. mRNAல வந்து கோடான் வந்து ரெக்கக்னைஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் மெசஞ்சர் RNA if we see. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். மெயின்லி நம்ம ரைபோசோமல் RNA கூட இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் RNA and mRNA we have to study in detail. We will see. So that is, it brings amino acid to site of protein synthesis. அமினோ ஆசிட் ட்ரான்ஸ்ஃபர் RNA என்ன பண்ணும் அப்படின்னா சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் mRNA நம்மளுக்கு தெரியும். யூகேரியாட்ஸில் mRNA டைரக்டாக ஃபார்ம் ஆகாது. இட் இஸ் ஃபஸ்ட்டு கோயிங் டு ஃபார்ம் ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. தட் இஸ் ப்ரிகர்சர் ஆஃப் mRNA அப்படின்னு என்சிஆர்டில் சொல்லியிருப்பாங்க. We will see. In eukaryotes there are at least 3 RNA polymerases in the nucleus. Prokaryote அதாவது பாக்டீரியாவில் ஒரே ஒரு RNA polymerase அது எல்லா டைப் ஆஃப் RNAவும் ப்ரொடியூஸ் பண்ணிடும். பட் இன் eukaryotes ரெண்டு additional complexities, that is it is having 3 RNA polymerase it is having.
தேர் இஸ் கிளியர் கட் டிவிஷன் ஆஃப் லேபர். எல்லாம் ஒரே ஆர்என்ஏ பாலிமரேஸ் எல்லா ஆர்என்ஏவும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வில் ப்ரொடியூஸ் ஆர்ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏல நிறைய டைப் சொல்லியிருப்பாங்க, 28S, 18S and 5.8S. நெக்ஸ்ட் whereas the RNA polymerase 3 is responsible for transcription of tRNA, 5S rRNA and snRNA. இந்த மூணு வந்து RNA polymerase 3 ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். 1 you remember that is rRNA. 2 it is going to produce mRNA. actually hnRNA ப்ரொடியூஸ் ஆகும், அதுலேருந்து mRNA ப்ரொடியூஸ் ஆகும். 3ல இருந்து there it is going to produce tRNA, RMT like that you can remember. so tRNA and rRNA also it is going to produce. Next we can see RNA polymerase 2, it is going to produce precursor of mRNA. mRNAக்கு முன்னாடி ஃபார்ம், அதுக்கு பேர் heterogeneous nuclear RNA. so this one we can see. so இப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, that is in eukaryotes first hnRNA forms. மொத hnRNA அப்படிங்கிறது தான் ஃபார்ம் ஆகும். it will undergo post transcriptional modification. post transcriptional modificationனா டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறது. அதுக்கப்புறம் போஸ்ட்னா அப்புறம், ப்ரீனா முன்னாடி, போஸ்ட்னா அப்புறம், உங்களுக்கு தெரியும். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் mRNA will form and mRNA will move into nucleus. ஸோ இது வந்து நியூக்ளியஸ்குள்ளே தான் இந்த டிஎன்ஏலேருந்து mRNA வந்து ஃபார்ம் ஆகுது. then என்ன ஆகும்னா mRNA will move into okay, so nucleusல ஃபார்ம் ஆகும். நியூக்ளியஸ்ல வந்து it will move into cytoplasm actually. so it will move into cytoplasm. தப்பா எழுதிருக்கேன். so it is move into cytoplasm, but this formation it occurs in nucleus, that we can see. next snRNA வந்து என்ன பண்ணும்னா it involved in modification of hnRNA to mRNA. இந்த hnRNA mRNA மாறுறது இந்த போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். அதாவது என்ன இருக்குன்னா நம்ம பார்ப்போம் டயக்ராமில் போன அந்த ரெக்கார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். தட் இஸ் யூ கேன் சி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபுல் இது. ஸோ இதில் நம்மளுக்கு 2 சீக்வன்ஸ் இருக்கும், ஒன் இஸ் எக்ஸ்ட்ரான், அனதர் ஒன் இஸ் இன்ட்ரான். நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரானுங்கிறது இட் இஸ் யூஸ்லெஸ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடணும். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீன் கோட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக கோட் பண்ணுறதுக்கான இது வந்து அதில் இருக்காது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ எக்ஸான்ஸை மட்டும் நம்ம சேர்த்துட்டே போவோம். இதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸானை சேர்க்குற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னதுன்னா ஸ்ப்ளைசிங். கடைசியில் பாருங்கள் நம்மளுக்கு எல்லோ கலர் மட்டும்தான் இருக்குது, இந்த நடுவில் இந்த இன்னொரு கலர் அது ஃபார்ம் ஆகலை, அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ தட் இஸ் ஸ்ப்ளைசிங். அந்த ஸ்ப்ளைசிங்க்கு நம்மளுக்கு ஒரு mRNA வந்து ஆக்ட் ஆகும், தட் இஸ் snRNA, that you can see. snRNA involved in modification of hnRNA to mRNA. see இந்த hnRNA-வை, இதான் hnRNA, ஆக்சுவலி இதில் mRNA கொடுத்துட்டாங்க, பட் இட் இஸ் hnRNA that should be get converted into mRNA, ஆக்டிவ் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ தட் இஸ் அபவுட் தட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் snRNA. ஸோ இதுதான் snRNA, அது வந்து பைண்ட் ஆகி இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடும். தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் ஒன் we can see, that is ஸோ scRNA, தட் இஸ் ஸ்மால் சைட்டோபிளாஸ்மிக் RNA. இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா தட் இஸ் நார்மல், அதோட நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஸ்மால் சைட்டோபிளாஸ்மிக் RNA. ஸோ நம்ம டீட்டெயில் வந்து we will study. ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, as I already told, இது இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். 30 40 முதல்ல இந்த ஆர்டராக எழுதிக்கோங்க, மேலே கீழே 30 40 50 60 70 80. 1 second. ஓகே. ஸோ 30 40 50 60 70 80. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. 1 second, இதை ஒர்க் பண்ணல. ஓகே. ஸோ நவ் 30 40 50 60 70 80 நான் சொன்னேன். ஸோ 70s will be having 30s subunit and 50s subunit, இது ரெண்டும் சேர்ந்தது அதான் எழுதியிருக்காங்க. 70 will be having 30s and 50s. ஸோ 30ல பாதி என்ன 15, ஸோ அதில் will be having 16s rRNA. 50ல பாதி என்ன 25, ஸோ அந்த மாதிரி 23s rRNA அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இன்னொரு 5s rRNA நம்மளுக்கு இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 25
ஸோ 23 இங்கே இருக்குது, அந்த 5 அங்கே போயிடுச்சு. அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ், தட் இஸ் ப்ரோகேரியாட் பாக்டீரியாவோட சைட்டோபிளாசமில் நடக்கும். தென் சாரி, இந்த 70sங்கிறது அந்த இடத்துல இருக்கும். யூகேரியாட்ஸோட ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா we'll be having this one only, that is we'll be having 70s ribosome only. Okay, next one second. Okay, next 80s ribosome பார்த்தீங்கன்னா it is going to be having, so it is going to be having 40s, that is 18s rRNA and 60s. So 40 la பாதி 20, 18 like that you can remember. 60 la பாதி 30, so like that 28 you can remember. Remaining 5.8 is 5s. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு செல் சாப்டரில் படிப்பீங்க, இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆர்என்ஏலாம் இந்த சப்யூனிட்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அபவுட் ஆர்ஆர்என்ஏ. ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டாலிட்டிக் ரோல் பார்ட் ஆஃப் ரைபோசோம். இது எல்லாமே ஆர்ஆர்என்ஏவோட டைப், தட் இஸ் ரைபோசோமல் ஆர்என்ஏவோட டைப். அது ரைபோசோம் ஃபார்ம் பண்ண போகிற ஆர்என்ஏ, அவ்வளோதான். தட் we can see. So next என்னன்னா we will see this diagram. So that is what is going to happen is, so we are having many segments of DNA. ஸோ இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது, தட் இஸ் ஆர்ஆர்என்ஏ. இந்த ஆர்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன் கூட சேர்ந்துச்சுன்னா இட் வில் ஃபார்ம் ரைபோசோமல் சப்யூனிட். இது நியூக்ளியஸ்குள்ளே நடக்குது, இது நியூக்ளியஸ்க்கு வெளியே, தட் இஸ் ஹியர் வி ஆர் ஹேவிங் சைட்டோபிளாசம். ஸோ ஹியர் திஸ் இஸ் நியூக்ளியஸ், இது நம்மளுக்கு நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே நடக்குது இந்த கன்வர்ஷன்லாம். ஆர்ஆர்என்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, ரைபோசோம்லேருந்து வெளியே வருது. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் 40s and 60s. மெக்னீஷியம் வந்து அசம்பிள் ஆச்சுன்னா இட் கேன் ஃபார்ம் 80s ரைபோசோம். நெக்ஸ்ட் இந்த பார்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆக போகுதுன்னா டிஆர்என்ஏ ஃபார்ம் ஆக போகுது. ஸோ டிஆர்என்ஏ இட் இஸ் கோயிங் டு கம் அவுட் சைட், இட் இஸ் கோயிங் டு அட்டாச் வித் த அமினோ ஆசிட். அமினோ ஆசிட் கூட போய் அட்டாச் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த பார்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹெச்என்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. ஹெச்என்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகணும்னா அந்த ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். இன்ட்ரான்ஸ்லாம் ரிமூவ் ஆகணும், எக்ஸான்ஸ்லாம் ஆட் ஆகணும், அதுக்கு பேர் ஸ்ப்ளைசிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ப்ளைசிங்க்கு நம்மளுக்கு எஸ்என்ஆர்என்ஏ வேணும். இந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்என்ஆர்என்ஏவோட ரோல் வரும், பட் அந்த அளவுக்கு வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எம்ஆர்என்ஏ வந்து இங்கே உள்ள ஃபார்ம் ஆகும், தென் இட் வில் கம் ஃப்ரம் இன்சைட் நியூக்ளியஸ்லேருந்து இட் வில் கம் இன்டு சைட்டோபிளாசம். ஸோ எது வழியாக வரும், இந்த இதுக்கு பேர் என்ன, நியூக்ளியஸில் இருக்கிற அந்த ஹோல்ஸுக்கு பேர் என்ன, தட் யூ ஆல்ரெடி நோ, இட் இஸ் கோயிங் டு கம் த்ரூ நியூக்ளியர் போர். இதெல்லாம் வந்து இந்த சாப்டருக்கும் செல் சாப்டருக்கும் நிறையா, ஸோ நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி படிக்கலாம். அந்த சாப்டரோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும் இந்த சாப்டர் படிக்கணும்னா. ஸோ தட் இஸ், நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன், செல்லில் படிச்சிருப்பீங்க அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா இட் would be better. That we will see. So I will tell you. So that is we have seen this termination. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதை நான் அங்கே வரைஞ்சது, தட் இஸ் சேம் டயக்ராம் ஒன்லி. ஸோ டிஎன்ஏ தட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆர்ஆர்என்ஏ, இட் வில் அசம்பிள் வித் ப்ரோட்டீன் டு ஃபார்ம் ரைபோசோம். ஒரு சப்யூனிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சப்யூனிட்டும் சேர்ந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ரெண்டும் உள்ளேயே வந்து பைண்ட் ஆகாது, நியூக்ளியஸ்குள்ளே பைண்ட் ஆகாது. நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அசம்பிள் ஆகி இட் வில் ஃபார்ம் ரைபோசோமல் சப்யூனிட். அதாவது 80s. யூகேரியாட்ஸ்னா 80s, ஏன்னா யூகேரியாட்ஸ்லாம் நியூக்ளியஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நவ் வி நோ. நெக்ஸ்ட் டிஆர்என்ஏ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் செகண்டரி ஸ்ட்ரக்சர் இஸ் கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா இட் இஸ் கோயிங் டு கம் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ், தென் இட் இஸ் கோயிங் டு அட்டாச் வித் த அமினோ ஆசிட். தட் வி நோ 3' எண்டில் அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகிடும். தட் இஸ் அமினோ ஆசிட், சார்ஜிங் ஆஃப் அமினோ ஆசிட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன் இஸ், இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏலேருந்து வில் பி ஃபார்மிங் ஹெச்என்ஆர்என்ஏ. இந்த ஹெச்என்ஆர்என்ஏல வில் பி ஹேவிங் இன்ட்ரான் ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸான். இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸான், அதாவது ஒயிட் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒயிட் கலர் எல்லாம் வந்து சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் எம்ஆர்என்ஏ. யூ கேன் சி ஹெச்என்ஆர்என்ஏ இட் இஸ் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் எம்ஆர்என்ஏ இட் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ ஏன்னா இது உடனே வந்து பிரேக் ஆகி எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிடும். அப்போ எம்ஆர்என்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் இப்போ என்ன ஆகும்னா திஸ் இஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் நெக்ஸ்ட், தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். எம்ஆர்என்ஏ வந்து இந்த மாதிரி வெளியே வந்துடும். இதில் என்ன ஆகும்னா ஆர்ஆர்என்ஏ வில் கம் அண்ட் பைண்ட். ஸோ இது என்னது, ஆர்ஆர்என்ஏ தட் இஸ் ரைபோசோம் ப்ளஸ் ப்ரோட்டீன், that is going to come and bind. இந்த இடத்துல RRNA will come and bind, that is RRNA, that is ribosomal subunit. ஸோ ரெண்டு சப்யூனிட்டும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகிடும். ஸோ தட் we can see. நெக்ஸ்ட் வேறு என்ன வந்து பைண்ட் ஆகும்னா ஹியர் டிஆர்என்ஏ ஆல்சோ கோயிங் டு பைண்ட். அப்போது எம்ஆர்என்ஏலேருந்து நம்ம ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா we will require RNA, mRNA, tRNA மூணுமே நம்மளுக்கு வேணும். அதனால் அதை பற்றி தான் மெயினாக நம்ம டீட்டெயிலில் படிப்போம்.
வேறு எதை பற்றியும் நம்ம வந்து அவ்வளோ டீட்டெயிலாக படிக்க போகிறது கிடையாது. ஸோ நான் வி வில் ஜஸ்ட் சி, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இங்கே நம்மளுக்கு ஏயுஜி அப்படிங்கிறது இது எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ். இந்த எம்ஆர்என்ஏல இருக்க பேர் இது கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணாக ரீட் பண்ணுறதுக்கு பேர் கோட் ஆர் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுக்கு ஆப்போசிட்டாக ஹியர் வில் பி ஹேவிங் யூஏசி. ஏ வில் பைண்ட் வித் யூ, யூ வில் பைண்ட் வித் ஏ, ஜி வில் பைண்ட் வித் சி. ஸோ இந்த வந்து ஆப்போசிட் இதுக்கு இதுவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த டிஆர்என்ஏ எது கூட அட்டாச் ஆகிருக்குன்னா ஒரு அமினோ ஆசிட் கூட அட்டாச் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இங்கே சிசியூன்னு இருக்கு, இங்கே வந்து என்ன இருக்கும்னா வில் பி ஹேவிங் ஜிஜிஏ. அப்போ இங்கே நம்மளுக்கு சிசியூ அப்படிங்கிற ஒரு டிஆர்என்ஏ இட் வில் கம் அண்ட் பைண்ட் ஓவர் ஹியர். மீத்தியோனைனுக்கும் வேலினுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். தட் இஸ் மீத்தியோனைன் இது ஒரு அமினோ ஆசிட், வேலின் இது ஒரு அமினோ ஆசிட். நெக்ஸ்ட் அடுத்த சீக்வன்ஸ் இது வந்து பைண்ட் ஆச்சுன்னா இதுக்கும் நடுவில் நம்மளுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் லைசின். இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் கேஸ். ஸோ எனி டவுட் ஸ்டில் ஹியர்? ஓகே. ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்லேஷன். So now we will see type of RNA as we have already discussed. So ribosomal RNA, I think it is clear. Transfer RNA, it brings amino acid at site of protein synthesis. mRNA la enna code irukko adha read and recognize pannum. mRNA enna pannum appadina in eukaryotes first hnRNA form which transform into mRNA. moda hnRNA அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும், அது mRNA-வா மாறிடும். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் அந்த சேஞ்ச் வந்து நியூக்ளியஸில் நடக்கும். தட் we can see. Now mRNA from nucleus it moves into cytoplasm. hnRNA வந்து mRNA மாறுது ஸ்ப்ளைசிங். அந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஸ்மால் நியூக்ளியர் RNA. ஸோ தட் we can see. Then scRNA, that is small cytoplasmic RNA. நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் RNA which is not present in cytoplasm. சைட்டோபிளாசமில் எந்த ஆர்என்ஏ இருக்காது, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆர்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். அது நியூக்ளியஸில் தான் ஃபார்ம் ஆகுது, அதனால் நியூக்ளியஸ்லேருந்து வெளியே சைட்டோபிளாசமுக்கு வந்துடும். இந்த இடத்துல தான் டிஆர்என்ஏவும் ஃபார்ம் ஆகும், அதுவும் நியூக்ளியஸில் தான் ஃபார்ம் ஆகும். இட் வில் கம் அவுட் சைட். இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெச்என்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும், ஆனால் நியூக்ளியஸ்லேயே அது என்னவா மாறிடும்னா எம்ஆர்என்ஏ மாறிடும். எம்ஆர்என்ஏ மட்டும் தான் நம்மளுக்கு நியூக்ளியஸை விட்டு வெளியே வரப்போகுது. அதனால் ஹெச்என்ஆர்என்ஏ இட் இஸ் நாட் ப்ரெசென்ட் இன் சைட்டோபிளாசம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் நாட் கோயிங் டு மூவ் ஃப்ரம் சைட்டோபிளாசம் டு நியூக்ளியஸ். இது வந்து நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம்லேருந்து நியூக்ளியஸ்க்கு எது போகாது. நியூக்ளியஸ்லேருந்து தான் எல்லா ஆர்என்ஏவும் சைட்டோபிளாசமுக்கு வரும். மறுபடியும் சைட்டோபிளாசத்துலேருந்து நியூக்ளியஸ்க்கு வந்து போக தேவை கிடையாது. ஸோ அதுதான் வேணும்னா நியூக்ளியஸ்க்கு வேணும்னா நியூக்ளியஸ்குள்ளேயே வச்சுக்கும், மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளெல்லாம் வராது. ஸோ அதனால் ஆன்சர் இஸ் ஆல். which move from cytoplasm to nucleus, இது நம்மளுக்கு தெரியும். ஸோ சைட்டோபிளாசம் டு நியூக்ளியஸ் வந்து எது மூவ் ஆகும் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஏன் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் இஸ் அ ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் நம்மளுக்கு சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். தட் இஸ் யூ ஆல்ரெடி நோ. என்ன ஆர்கனல் வந்து சைட்டோபிளாசம்க்கு இன்வால்வ் ஆகும், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதெல்லாம் எங்கே இருக்குது, வெளியே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நியூக்ளியஸ்குள்ளே கண்டிப்பாக இல்லை, சைட்டோபிளாசமில் தான் இருக்கும். அப்போ அங்கே இருந்தால் நம்மளுக்கு கால்கி அப்பேரட்டஸ் போயிட்டு பேக்கேஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் என்சைம் வந்து மறுபடியும் வந்து நியூக்ளியஸ்குள்ளே வரும். அதனால் சைட்டோபிளாசம் டு நியூக்ளியஸ் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் வில் மோஸ்ட்லி இட் வில் கம். வேறு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஹிஸ்டோன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து வரும்னா சைட்டோபிளாசமில் இருந்தால் நியூக்ளியஸ்க்கு வரும். ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன், அதெல்லாம் சைட்டோபிளாசமில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். எங்கே வேணும், நம்மளுக்கு நியூக்ளியஸ்னு வேணும், அதனால் வெளியேருந்து உள்ளே போகும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ளே ஏதாச்சும் வெளியேருந்து உள்ளே போகணுனாலோ இல்லை உள்ளேருந்து ஏதாவது வெளியே வரணுனாலோ இட் இஸ் கோயிங் டு அக்கர் த்ரூ நியூக்ளியர் போர். இது நீங்கள் ஆல்ரெடி படித்தது. நெக்ஸ்ட் we can see which process not occur in cytoplasm. எந்த ப்ராசஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் நடக்காது அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஹெச்என்ஆர்என்ஏ கன்வர்ஷன் டு எம்ஆர்என்ஏ. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது முதல் கொஷின் மாதிரி தான், எல்லாமே அதே தான் திருப்பி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் we will see about rRNA. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். இது நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். 30s சப்யூனிட்டில் ப்ரோட்டீனும் இருக்கும், RRNA எல்லா ரைபோசோம்லையும் எல்லா சப்யூனிட்லையும் ப்ரோட்டீன் இருக்கும், RNA இருக்கும். என்ன டைப் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 13 15 you can remember, that is 16. 15 25 you can remember, 23 and 5. நெக்ஸ்ட் 40 40ல் பாதி 20, 18 you can remember. 60ல் பாதி 30, 28 you can remember. ஸோ ரிமைனிங் 5s 5.8s. அப்படின்னா இதுக்கும் என்ன காமன், இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். 50s சப்யூனிட்டில் இருக்கிற RRNAக்கும் 60s சப்யூனிட்டில் இருக்கிற RRNAக்கும் என்ன காமன், யூ கேன் சி 5s RRNA, தட் இஸ் காமன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொஷின் யூ கேன் எக்ஸ்பெக்ட், அவ்வளோதான்.
ஸோ வேறு எதுவும் எனக்கு காமனாக எனக்கு தெரில. Now we can see in bacterial cell we'll be having, so in the transcription அப்படிங்கிறது it is going to happen in cytoplasm itself, whereas இந்த இடத்துல நியூக்ளியஸ்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நடக்கும். that we can see transcription of 5.8s rRNA, எல்லா டைப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏவும் எங்கே தான் நடக்க போகுது, நியூக்ளியஸில் தான் நடக்க போகுது. that we can see. ஸோ RRNA இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த பாயிண்ட்டு, விச் இஸ் மோஸ்ட் abundant அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 80% வந்து தட் இஸ் RRNA ஒன்லி, இட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். நம்ம அந்த ஆர்டர் வந்து பார்ப்போம், எது அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வி ஹேவ் டு சி. இன் ஈகோலை டைப் RRNA ஆப்சென்ட் இன் ரைபோசோம். எந்த RRNA வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இதில் மெயினாக இருக்க போகிறதே நம்மளுக்கு என்னென்ன டைப்பு, 16 பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா 16 5s 23s, அதனால தான் இது பாக்டீரியாவுக்கு இந்த 3 மட்டும் எழுதியிருக்காங்க. 18 5s 5.s 28s, இந்த 4மே இட் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் யூகேரியாட்டிக் செல். ஸோ அதனால் வி கேன் சி ஈகோலையில் ப்ரோகேரியாட்டிக்கில் என்ன இருக்காது, 5.8s இருக்காது, 5s இருக்கும், 16s இருக்கும், 23s இருக்கும். ஈஸ்ட் இஸ் அ யூகேரியாட்டில் என்ன டைப் இருக்குன்னு கேட்குறாங்க, எது ப்ரெசென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நவ் 16s தட் இஸ் ப்ரெசென்ட் இன் ப்ரோகேரியாட்டிக். இப்போ தான் பார்த்தோம். 5s ஆக்சுவலி இட் இஸ் காமன் ஃபார் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்லையும் 5s இருக்குது, யூகேரியாட்டிக்லையும் 5s இருக்குது. 23s தட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரோகேரியாட்டிக். அதனால் ஆன்சர் இஸ் 28s. அதாவது லார்ஜ் சப்யூனிட் வி ஹேவ் சீன் 60s, அதில் ஒன் ஆஃப் த ரைபோசோம் இஸ் 28s. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் ஒன்லி. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் லாக்டோபாசிலஸ் அக்கரன், இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ we will continue with next one. So transcription in lactobacillus prokaryotic, location of elongation step in chlamydomonas cell. Chlamydomonas அப்படிங்கிறது that is actually eukaryotic only. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் எங்கே நடக்கும், மெயின்லி யூ ஹேவ் டு நோ ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் எங்கே நடக்கும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தெரியணும். இதுக்கு முன்னாடி நம்ம படித்த சாப்டர்லேருந்து எந்த எக்ஸாம்பிள் வேணால் இவங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் இட் இஸ் கோயிங் டு பிகம் டஃப், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். எந்த சாப்டர் வேணால் இந்த சாப்டர் கூட எல்லா சாப்டரும் இந்த சாப்டர் கூட லிங்க் பண்ணலாம், மாலிகுலர் பேசிஸ் கூட. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த சாப்டரோட எக்ஸாம்பிள் வேணால் இதை கூட நம்மளுக்கு லிங்க் பண்ணலாம். ஸோ தட் ஒன் we can see. மெயினி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அதெல்லாம் இது கூட ரிலேட் பண்ணலாம். லைக் கிளாமிடோமோனாஸ், லாக்டோபாசிலஸ், அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஐம் டெல்லிங். ஓகே, எனி டவுட் ஸ்டில் ஹியர் அனுஜா? Okay, I think Anuja. Okay, done. Next we will see. So இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see so again, so that is இது அவ்வளோதான் இந்த இது. So you can just see the questions. So already in the PDF உங்ககிட்ட இருக்கும். So you can just see the questions. If you have any doubts you can ask me. நம்ம ஆல்ரெடி பார்த்தது. Okay, so where does rRNA form? In eukaryotes it is going to form in nucleus. ரைபோசோம் சப்யூனிட் வந்து எங்கே வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ். சப்யூனிட் அங்கே தான் ஃபார்ம் ஆகும், அதாவது ப்ரோட்டீன் அது கூட சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் சப்யூனிட். அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் அது வந்து ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகும். கம்பைன் ஆகிறது எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசமில் தான் கம்பைன் ஆகும். ஸோ வேர் டஸ் இன் ஹெச்ஆர்என்ஏ ஃபவுண்ட்? ஹெச்ஆர்என்ஏ எந்த இடத்துல இருக்காது அப்படின்னா ஆக்சுவலி சைட்டோபிளாசம் தான் ஆன்சர். ஸோ எந்த இடத்துல இருக்காது, டஸ்னா கரெக்ட். வேர் டஸ் ஹெச்ஆர்என்ஏ ஃபவுண்ட் அப்படின்னா நியூக்ளியஸ், டஸ்இன்ட் அப்படின்னா சைட்டோபிளாசம். ஸோ எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ ரெண்டுலேயும் இருக்கும், நியூக்ளியஸில் இருக்கும், சைட்டோபிளாசமுக்கும் மூவ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் சம் கொஷின்ஸ் யூ கேன் சி. நெக்ஸ்ட் ஒன் we will see, that is transfer RNA. So it brings amino acid at site of protein synthesis, as I already told. இதில் ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் வந்து இதோட 3' எண்டில் இந்த மாதிரி அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ அதோட 3' எண்டில் நம்மளுக்கு அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை பொறுத்து இட் இஸ் கோயிங் டு மூவ் wherever it is going to want. ஸோ அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுக்கு AUG அப்படிங்கிறதுக்கு we'll be having certain amino acid. GGC அப்படிங்கிறது இது ஒரு கோடு, இதுக்கு பேர் கோடான். எம்ஆர்என்ஏல இருக்கிறதுக்கு பேர் கோடான். டிஆர்என்ஏல இருக்கிறதுக்கு பேர் ஆன்டிகோடான். இந்த ஆன்டிகோடானுக்கு இந்த கோடானுக்கும் ஆன்டிகோடானுக்கும் ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் இருக்கும். தட் வி வில் சி. we need some adapter molecule. adapter hypothesis நம்ம இதுக்கப்புறம் படிப்போம்.
ஸோ நம்மளுக்கு சார்ஜர் அடாப்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. சார்ஜர் அடாப்டர் என்ன பண்ணும், ஒன் சைடு அது எதில் அட்டாச் ஆகிருக்கும், இட் வில் பி அட்டாச் டு த ப்ளக்கில் நம்ம அட்டாச் பண்ணணும். இன்னொரு சைட் ஆஃப் த அடாப்டர் நம்ம எதில் அட்டாச் பண்ணியிருப்போம், நம்மளோட ஃபோனுக்கு அடாப்ட் பண்ணியிருப்போம், ஃபோனில் அட்டாச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஐ மீன் சும்மா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடாப்டர்னா ஆக்சுவலி தட் இஸ் அ மீனிங். ஸோ அமினோ ஆசிட் இந்த டிஆர்என்ஏ அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ அடாப்டர் தட் இஸ் ப்ரொவைடட் பை கிரிக். ஆல்ரெடி வாட்சன் அண்ட் கிரிக் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். சென்ட்ரல் டாக்மா வந்து சொன்னது யாருன்னா அவர் தான். வாட்சன் அண்ட் கிரிக்கும் சேர்ந்து சொன்னது தான் வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்கல் மாடல். இப்போ அடாப்டர் ஹைப்போதசிஸ் சொல்கிறதும் கிரிக் தான். ஸோ இந்த இதெல்லாம் வந்து சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ அமினோ ஆசிட் லேக் கேப்பபிலிட்டி டு ரீட் கோட். ஸோ அதில் கோடு ரீட் பண்ணுறதுக்கு இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேவ் கேப்பபிலிட்டி. அந்த கேப்பபிலிட்டி வந்து அமினோ ஆசிட் வந்து டேரெக்டாகவே இருக்காது. ஸோ அப்போது அந்த அமினோ ஆசிடை ஒரு சைடு வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும், இன்னொரு சைடு நம்ம கோடும் ரீட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா, அதோட ஒன் சைடு அதாவது 3' எண்டில் அமினோ ஆசிட் வந்து அட்டாச் ஆகிருக்கும், இன்னொரு சைடில் இட் இஸ் கோயிங் டு ரீட் த கோடான் ப்ரெசென்ட் இந்த எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல என்ன கோடு இருக்குமோ அதையும் ரீட் பண்ணும். சப்பா த அடாப்டர் நம்மளோட ஃபோனோட சார்ஜர் மாதிரி ஒரு பக்கம் ப்ளக்கு ஒரு பக்கம் ஃபோனுங்கிற மாதிரி, இதில் ஒரு பக்கம் அமினோ ஆசிட் ஒரு பக்கம் கோடான், ரெண்டையும் வந்து இது அட் அ டைமில் இதனால் இது பண்ண முடியும். அதனால் அதுக்கு பேர் அடாப்டர். We need some adapter molecule which can read code at one side and attach with amino acid at other side. 3' endல it can attach to the amino acid, whereas இந்த இடம் நம்மளுக்கு it is going to attach to the this one code. So discovery of tRNA occur before discovery of genetic code. நம்ம genetic codeனா என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்தந்த ஏயுஜி அப்படிங்கிறதுக்கு இந்த அமினோ ஆசிட், ஜிஜிசி அப்படிங்கிறதுக்கு இந்த அமினோ ஆசிட், அதுதான் ஜெனட்டிக் கோட். அதை அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு அடாப்டர் மாலிக்யூல் ஆர் இது வந்து டிஆர்என்ஏ வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதோட ரோல் அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியல, அது அப்புறமா தான் சொன்னாங்க. ஆஃப்டர் ஜெனட்டிக் கோட் டிஸ்கவரி, அதாவது ஏயுஜிக்கு இந்த அமினோ ஆசிட், ஜிஜிசிக்கு இந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு டிஆர்என்ஏ வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. ஒன்றும் இல்லை, ஜெனட்டிக் கோட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே டிஆர்என்ஏ கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் அது அடாப்டர் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே ஸோ வந்து டிஆர்என்ஏ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் we can see structure of tRNA. So now this is the DNA which is going to undergo transcription to form normal RNA. That is இது வந்து primary structure. So when it is going to fold, அதுக்குள்ளே நிறைய பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜன் பாண்ட் செயின்குள்ளேயே இதில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் இன்ட்ரா செயின் ஹைட்ரஜன் பாண்ட். இன்ட்ரானா வித்தின் சேம் செயின், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்குள்ளேயே பாண்ட் ஃபார்ம் பண்ணி இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் அந்த கிளவர் லீஃப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம், தட் இஸ் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் tRNA. Secondary structure of tRNA we can able to see. Now இதிலிருந்து secondary structure that is or hydrogen bond within chain, செயின்குள்ளேயே ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஆன்டிகோடான் லூப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு பேர் கோடான். எம்ஆர்என்ஏல இருக்கிறதுக்கு பேர் தட் இஸ் கால்ட் ஆஸ் கோடான், அண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஆன்டிகோடான். நம்மளுக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த ஆன்டிகோடான் எங்கே இருக்கோ அதுக்கு பேர் ஆன்டிகோடான் லூப், அதாவது இந்த பார்ட்டுக்கு பேர் ஆன்டிகோடான் லூப். இது தவிர நம்மளுக்கு வில் பி ஹேவிங் டி சைஸ் சி ஆம், தென் டிஹெச்யூ ஆம். ஸோ இங்கெல்லாம் வந்து அன்யூஷுவல் நியூக்ளியோடைட்ஸ் வந்து இருக்கும். சம் அன்யூஷுவல் பேசஸ் வில் பி ப்ரெசன்ட், தட் இஸ் தயமின். தயமின் யூஸ்வலாக வந்து ஆர்என்ஏல இருக்கக்கூடாது, பட் இதில் இருக்கும். சூடோ யூரிடன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக பார்க்குற பேஸ் வந்து 4 டைப்போ 5 டைப்போ தான் பார்ப்போம். ஆனால் 4 டைப். ஆர்என்ஏ மட்டும் எடுத்தோன்னா 4 டைப். அதாவது ஆர்என்ஏ மட்டும் எடுத்தோன்னா வாட் ஆர் த பேசஸ் வி வில் டேக், தட் இஸ் ஏயு ஜிசி அப்படிங்கிற அந்த 4 மட்டும் தான் எடுப்போம். பட் இங்கே வந்து அன்யூஷுவல் பேசஸ் லைக் தயமின், சூடோ யூரிடின், டைஹைட்ரோ யூரிடின், இந்த மாதிரி அன்யூஷுவல் பேசஸ். இது வந்து யூஸ்வலாக ஆர்என்ஏல யூஸ்வலாக தயமின் இருக்காது, பட் இதில் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது. அது இந்த மாதிரி அன்யூஷுவலாக ஆட் ஆகிருக்கும். தட் we can see. நெக்ஸ்ட் ஆன்டிகோடான் லூப் காம்ப்ளிமெண்ட்ரி பேசஸ் டு எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏல என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது we can able to read from this one. That is amino acid acceptor arm will be present. As I already told, amino acid will be attached at 3' end. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இது. நெக்ஸ்ட் ஆக்சுவலி என்னென்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏ, இது செகண்டரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர் இட் வில் ஃபர்தர் ஃபோல்டு டு ஃபார்ம் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் இன்வெர்டட் எல் ஷேப்.
அதான் இதை எல்லோட இந்த லைன் மாதிரி. ஸோ இது இன்வெர்டட் எல் ஷேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் பற்றி. ஜஸ்ட் அது ஒரு சிங்கிள் லைன் லீனியர் ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் எப்படின்னா தட் இஸ் எல் ஷேப்ட். யூ ஹாவ் டு நோ. செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபர்தர் ஃபோல்டட் இன் த்ரீ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபர்தராக ஃபோல்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபோல்டட் டிஆர்என்ஏ இஸ் மோர் சால்யூபிள். தட் இஸ் வை இட் இஸ் சால்யூபிள் டிஆர்என்ஏ. ஈஸியாக வந்து அது வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் சைட்டோபிளாசமில். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஆர்என்ஏ ஃபார் டிஃப்ரெண்ட் கோட். அதாவது ஏயூஜி அப்படிங்கிறதுக்கு யூஏசி அப்படிங்கிற இங்கே ஒரு ஆன்டிகோடான் வேறு வேறையாக இருக்கும். ஜிஜிசிக்கு சிசிஜி இது வேறு டிஆர்என்ஏ. ஏசிஜிக்கு யூஜிசி இது வேறு டிஆர்என்ஏ. ஜியூஜிக்கு சிஏசி இது வேறு டிஆர்என்ஏ. யூஏஏ இந்த மாதிரி சில சீக்வன்ஸுக்கு டிஆர்என்ஏவே இருக்காது. அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ டிஆர்என்ஏ சில சீக்வன்ஸுக்கு டிஆர்என்ஏவே இருக்காது. சில சீக்வன்ஸுக்கு இந்த சீக்வன்ஸுக்குலாம் டிஆர்என்ஏ இருக்கும். அப்போது எந்த சீக்வன்ஸுக்கு டிஆர்என்ஏ இல்லையோ அதுக்கு பேர் ஸ்டாப் கோடான். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்ம பார்த்தோம் ரெப்ளிகேஷன் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும், டெர்மினஸ் அப்படிங்கிறது. ரெப்ளிகான்ங்கிற ஒரு யூனிட்டில் எடுத்தோம்னா ரெப்ளிகேஷன் வில் ஸ்டாப் அட் டெர்மினஸ். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி நம்ம பண்ணும்போது இட் வில் ஸ்டாப் அட் ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான் வந்ததுக்கப்புறம் அங்கே டிஆர்என்ஏவே இருக்காது. ஸோ அந்த இடத்துல அது வந்து ஸ்டாப் ஆகிடும். தட் ஒன் we can see. Okay, so next we can see that is இதில் நம்ம பார்ப்போம். Okay, so first we will see which of the following not have any tRNA. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். That is UAA, UAG. So then we'll be having UGA. இந்த மூணும் தான் என்னென்னா there is a stop codon. இந்த மூணு கோடானுக்கு நம்மளுக்கு என்ன இருக்காதுன்னா இது இருக்காது. தட் இஸ் டிஆர்என்ஏ இருக்காது. ஸோ தேர் இஸ் நோ டிஆர்என்ஏ ஃபார் தீஸ் த்ரீ சீக்வன்சஸ். பட் கோடான் அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ. ஸோ அப்போது ஏயூஜி. ஸோ இப்போ யூஜிஏ அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்காது. ஸோ எந்த கோடுக்கு நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. இதே எந்த ஆன்டிகோடானுக்கு இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூஏக்கு ஆப்போசிட் என்ன? ஏயூயூ. யூஜிஏக்கு ஆப்போசிட் என்ன? ஏசியூ. யூஏஜிக்கு ஆப்போசிட் என்ன? ஏயூசி. இதே கொஷின் எந்த ஆன்டிகோடானுக்கு இருக்காது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு டெல் திஸ் ஒன். தட் இஸ் ஸோ இந்த மூணு ஆன்டிகோடானுக்கும் டிஆர்என்ஏ இருக்காது. டிஆர்என்ஏல இந்த மூணு ஆன்டிகோடானும் இருக்காது. ஏன்னா அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி அதில் இருக்காது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டாப் கோடான். ஆன்டிகோடான் லூப் ஆஃப் டிஆர்என்ஏ cannot have சொல்லிட்டாங்க. ஆன்டிகோடான் லூப் ஆஃப் டிஆர்என்ஏல எந்த மூணு சீக்வன்ஸ் இருக்காது? இந்த மூணு சீக்வன்ஸ் இருக்காது. நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கோடானோட சீக்வன்ஸ். யூஏஏ, யூஜிஏ, யூஏஜி. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது டிஆர்என்ஏல இருக்காது. இந்த மூணும் எம்ஆர்என்ஏல இருக்கும். பட் இதுக்கு வந்து நம்மளுக்கு டிஆர்என்ஏ இருக்காது. தட் இஸ் இப்போ தான் பார்த்தோம். பாருங்க, இது யூஏஏ, இது எம்ஆர்என்ஏல தான் இந்த சீக்வன்ஸ் இருக்குது. பட் இந்த சீக்வன்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு டிஆர்என்ஏ இருக்காது. ஏன்னா டிஆர்என்ஏல இந்த சீக்வன்ஸுக்கு ஆப்போசிட், அதாவது ஏயூயூ அப்படிங்கிற ஒரு டிஆர்என்ஏ நம்மளுக்கு இருக்காது. அதனால் இங்கே எந்த டிஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆகாது. அதே மாதிரி தான் யூஏஜி, யூஜிஏ இதுக்கும் நம்மளுக்கு அந்த ஆப்போசிட் சீக்வன்ஸ் வந்து இருக்காது. ஸோ தட் இஸ் த திங் தே ஆர் ட்ரைங் டு டெல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ப்ரெசன்ட் இன். பிகாஸ் எல்லாமே ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏனாலே பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கும். ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்கும். கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? செகண்டரி ஸ்ட்ரக்சர். அதுலேயும் நம்மளுக்கு இருக்கும். இன்வெர்டட் எல் ஷேப், தட் இஸ் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர், ஹைலி சால்யூபிள் ஸ்ட்ரக்சர். அது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், இன்வெர்டட் எல் ஷேப். ஸோ அதுலேயும் இருக்கும். எல்லாமே அந்த ஆர்என்ஏ தானே. அப்போ எல்லாத்துலேயும் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் we can see ஹைட்ரஜன் பாண்ட் நாட் ப்ரெசன்ட். எதில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஒன் செகண்ட். Is my screen visible?